நோட்டுக்கு சீட்டு, டெல்லிக்கு தகவல் சென்றும் கண்டுகொள்ளாத பப்பு பாய், கதை முடிந்தது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தேதியை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியீடு தொடர்ந்து தாமதமாகி வருவது அரசியல் வட்டாரங்களில் பெரிய கேள்வியாக மாறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் மட்டும் தொடர் சிக்கல் நீடிப்பது மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்யும் வேலை என்றே கூறப்படுகிறது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்புமனு தாக்கல், கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முக்கிய கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கைகளையும் வேட்பாளர் பட்டியல்களையும் வெளியிட்டு தேர்தல் பணிகளை வேகப்படுத்தி இருக்கின்றன. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான NDA அணியில் போட்டியிடும் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதுடன் அதிமுக தனது வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டு தேர்தல் பணிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். காங்கிரஸ் கட்சிக்கு பேரும் அடம் பிடித்து 28 தொகுதிகளை வாங்கியது. எந்தெந்த தொகுதி என்பதையும் திமுக அறிவித்தது. ஆனால் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வரை வெளியிடப்படவில்லை. காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியீட்டில் தாமதம் ஏற்பட காரணம் வேட்பாளர் தேர்வில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகள் என கூறுகின்றனர் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள். இந்த தகவல் டெல்லி தலைமைக்கு சென்றும் கூட ராகுல் காந்தியும் கண்டுகொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது. தனது விருப்பப்படி தமிழக காங்கிரஸ் கட்சி செயல்படாமல் திமுகவுடன் கூட்டணி தொடர்வது பிடிக்காததால் ராகுல் காந்தி அதிருப்தியில் இருப்பதால் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வாரா என்பது சந்தேகம் என்றே கூறுகின்றனர். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 4 நாட்களே இருக்கும் நிலையில் காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர் தேர்வில் மெத்தனமாக செயல்படுவதும் செல்வாக்கு இருப்பவர்களுக்கே வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவு என்றும் ஒரு பார்வை இருக்கிறது.